ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன டயலாக் அப்படிங்கிறப்பவே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு கோலை அடைய நினைக்கிறீங்க, அதற்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கீங்க, சில சித்தாந்தங்களை நம்புறீங்க, சில வந்து கருத்துக்கள் மூலியமா அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. நானும் வந்து ஒரு அதே கோல் தான் வச்சிருக்கேன். என்னோட வழி வந்து வேற ஒரு ரூட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இல்ல சந்தேகம், ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுறவங்களும், உங்கள மாரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாதிய அடக்குமுறையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இது மாரி செயல்பாட்டாளர்களும், பெரும்பான்மையா நான் பார்க்கிறப்போ வந்து ஒன்றிணைந்து செயல்படாத ஒரு ஒரு சூழ்நிலை வந்து என்னால பார்க்க முடியுது. இஃப் ஐ அம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. அப்படி நான் சொல்றத நீங்க உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இத நான் ரொம்ப நாளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இது நீங்க தமிழ் தேசியம் மட்டும் இல்ல. நீங்க மத அடிப்படையில கூட நீங்க சரி. பார்த்தீங்கன்னா, மதத்துல கூட என்னன்னா, நம்ம மத அடிப்படையில் ஒன்றிணைவோம்னு சொல்லுவாங்க. ம், ம். உதாரணமா இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு வந்து ஒரு முழக்கம் வருது. பிஜேபி சொல்றாங்க. ஆமா. இங்க சங் பரிவார் சங் சொல்றது. பரிவார் இந்துக்களாய் ஒன்றிணைவோம். ஓகே, இந்துக்களாய் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதுல அம்பேத்கர் கூட சொன்னாரு. ம். நான் இந்து மதத்துக்குள்ளே இருக்கிறதுல வந்து எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. ஆனா, நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா, இந்து மதம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிய படிநிலையை நியாயப்படுத்துகிறது. சனாதனம். ம். சனாதனம் அத நியாயப்படுத்துது. இந்த படிநிலை பாகுபாட்ட நியாயப்படுத்துது. மனுஸ்மிருதி, சனாதனம் எல்லாம். அதெல்லாம் பாகுபடுத்துது. அத நியாயப்படுத்துது. அப்போ நீங்க இந்துக்களாய் ஒன்றிணைவோம்னா, ரைட்டு, நமக்குள்ள வந்து ஒரே கோயில் இருக்குமா? கோயிலுக்குள்ள நீயும் நானும் ஒரே மாரி நடத்தப்படுவோமா? உனக்கும் எனக்கும் வந்து சமூகத்துல நீ நடக்கிற அதே பாதையில நான் நடக்கலாமா? நீ குளிக்கிற அதே குளத்துல நான் குளிக்கலாமா? நீ தண்ணி எடுக்கிற அதே கிணத்துல நான் தண்ணி எடுக்கலாமா? நீ போற பள்ளிக்கூடத்துக்கு நானும் போகலாமா? என்று நீ உட்கார்ந்த சேர்ல நானும் உட்காரலாமா? அல்லது நீ நானும் சமமான அந்தஸ்துல உட்காரலாமா? அப்படிங்கிற ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த இடத்துல இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து முன்னுக்கு வருது. பிரிச்சு தான் பார்க்குறாங்க. அப்போ இந்து மதம் வந்து நம்ம மதமாய் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லும்போது, அது அங்க முன்வைக்க வேண்டிய சமத்துவம் என்கிற ஒரு கருத்தை அது முன்வைக்க மறுக்குது. ஏன் அது முன்வைக்க மறுக்குதுன்னா, நம்முடைய இறை நம்பிக்கை, நமக்கு நம்ம நம்பக்கூடிய அந்த சனாதன கருத்தியல், இது எல்லாமே நம்மை சமம் என்று படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் மேல தூக்கி போடுறான் பாரத்தை. கடவுளின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுவேன். ஆனா கடவுள் படைக்கும்போது ஏற்றத்தாழ்வா படைச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரியான ஒரு வெங்காய கடவுள் எனக்கு எதுக்கு வேணும்னு நான் கேட்பனா இல்லையா? அது ஒண்ணு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு கருத்தியலை தான் நீ ஒரு மதத்தின் வழியா வைப்பன்னா, மதம் ஏற்கனவே இங்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேர்வதிலிருந்து மதம் எதையெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறதோ, அதையெல்லாம் அது சரி செய்யக்கூடிய பட்சத்துல நீங்க மதத்தினுடைய அடிப்படையில ஒன்று சேரலாம். சரி. ஆனா அப்படி இல்ல அது. அப்படி இருக்கவும் இல்ல. போறதில்ல. நீங்க வந்து வாழக்கூடிய இடத்துல பிரிவினை இருக்கு. சாதி அடிப்படையில. கல்விக்கூடங்கள்ல பாகுபாடு இருக்கு. நீங்க இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ்ல எப்படி சாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு சொல்லி சுக்தேவ் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அது தண்டவாளத்தில் ஏற்றி விட்டுருக்கு. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கல்வியில பிரச்சனை இருக்கு. நில பகிர்வுல பிரச்சனை இருக்கு. நிலத்துல வேலை செய்யற இடத்துல இருக்கு. தொழிற்சாலைகள்ல இருக்கு. அரசு நிர்வாகத்துல இருக்கு. நீதித்துறையில இருக்கு. அப்போ நீங்க நீக்கமற எல்லா இடங்கள்லயும் நிறைவேறக்கூடிய இந்த சாதி இருக்குல்ல, இந்த நிறைந்திருக்கக்கூடிய இந்த சாதியை இந்து மதம் நிராகரிக்கிறதுன்னு வந்து சொல்லாத வரைக்கும் இந்த பாகுபாடு தீரவே தீராது. இது பிறப்பிலிருந்து இறந்தா ஒருத்தரை புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிறதும் சாதி சம்பந்தப்பட்டதா இருக்குது. அதுலயும் பாகுபாடு இருக்கு. அப்படியே நீங்க புதைக்கிறதோ எரிக்கிறதோ முடிவுக்கு வந்தாலையும் அது எங்கங்கிறதுலையும் வந்து பிரச்சனை இருக்குது. ஒரு பணத்தை எடுத்துட்டு போற வழியில பிரச்சனை இருக்குது. இப்போ வாழ்ற இடத்துலையும் ஒற்றுமை கிடையாது. செத்த பின்னாடி அடக்கம் பண்ற இடத்துலையும் வந்து ஒற்றுமை கிடையாது. எதுலையுமே ஒற்றுமை இல்லைங்கிறப்ப மதத்தின் பேரால் ஒன்றுபடுவோம்னா எப்படி ஒன்றுபடுறதுன்னு அது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அது ஒத்துக்கிறேன். ஆனா அது எப்படி இதுக்கு ஐ மீன் லைக் நம்ம அந்த ஐடியாலஜி. அப்போ நீங்க அந்த ஒன்றுபடுவோம், ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒன்றுபடுவோம்னா, மதத்தின் அடிப்படையில் ஒன்றுபட முடியாத அவ்வளவு தடைகளை மதம் உருவாக்கி வைத்திருக்கிறது. சரி. அதே தான் இனம் அடிப்படையில். நீங்க தமிழராய் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தமிழராய் ஒன்றிணையணுங்கிறது தான் வந்து உண்மையிலேயே ஒரு இனமாக ஒன்றிணைவதுங்கிறது அவசியம். நம்ம வந்து ஒத்துக்கிறீங்க நீங்க. ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் நம்ம. ஒரு நிலப்பரப்புக்குள்ள ஒருங்கிணைந்து வந்து தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம தமிழர் அப்படின்னு சொல்லி சொன்னா,
அந்த அடையாளத்தை ஒரு பொது அடையாளமாக முன்னிறுத்தி நீங்க அதனாலதான் நீங்க அயோத்தியாசர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு வந்து சாதியற்ற தமிழர்னு வந்து சொல்றாரு அவரு. உங்க அடையாளம் என்னன்னு கேட்டாங்கன்னா சாதியற்ற தமிழர்னு சொல்லுங்கன்ற. சாதியற்ற மனிதர்னு சொல்ற, சாதியற்ற தமிழர்னு சொல்ற. தமிழர்னு சொல்றாரு அவரு. ஏன்னா தமிழனா வந்து இணையணும்னா சாதி இல்லாம இருந்தா தான் இணைய முடியும். இப்போ நீங்க என்ன வந்து நீங்க என் சாதியை சொல்லி என்ன கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன தமிழ்ல கூப்பிடுறீங்கன்னு என் காதுல தேன் வந்து பாயுமா? என்னை நீங்க வந்து நீங்கள் நானும் பேசக்கூடிய அந்த மொழியில நீங்க என்னை என்னவாக கருதுறீங்க அப்படிங்கிறது அந்த மொழி வழியா தானே வெளிப்படுது. அந்த மொழியில நீங்க வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசினா அந்த பெண் வந்து ரொம்ப ரசிப்பாளா? அல்லது நீங்க அந்த மொழியில என்ன சாதி ரீதியாக என்ன வந்து அவதூறு செஞ்சீங்கனாவோ, அல்லது சாதி ரீதியா மிரட்டுனீங்கனாவோ, சாதி ரீதியா என்ன வந்து தூஷணம் பண்ணீங்கனாவோ, நான் வந்து அத என்ன ரசிக்க முடியுமா? பண்ண முடியாதுல்ல. சுயமரியாதை ஒத்துக்காதுல்ல. அப்ப நான் வந்து தமிழரா இணைவோம்னா, நீ இங்க இன்னமும் வந்து அக்ரஹாரம் என்பது தான் வந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்குது. அக்ரஹாரம் மறைஞ்சதுக்கு வந்து ஒண்ணும் பெரிய சாதி ஒழிப்புனால அது மறைஞ்சுன்னு சொல்ல முடியாது. அக்ரஹாரம் என்பது இன்றைக்கு வந்து அவங்க கிராமப்புறங்கள்ல இருந்து பல்வேறு காரணங்களால, வரலாறு சூழல்களால அவங்க கிராமப்புறங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த மாற்றங்கள், அந்த பண்பாட்டு ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நடந்து கொண்டிருந்த மாற்றங்கள். அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிடணுன்ட்டு அவங்க எஜெக்ட் ஆகி பெருநகரங்கள் நோக்கி வந்துட்டாங்க. அதனால அக்ரஹாரம்ங்கிற ஏற்பாடு பல இடங்கள்ல அழிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல அக்ரஹாரங்களை உருவாக்குவதற்கான ஒரு நவீன முயற்சி வந்து மேற்கொள்ளப்படுது. கேட்டட் கம்யூனிட்டியா? கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு வகை. குறிப்பாகவே பார்ப்பனர்களுக்கு என்று ஒன்லி வந்து அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து போட்டு விளம்பரமே பண்றாங்க. இப்போ நமக்கு அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னா, நீங்க அப்படி உங்களுக்கான ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கி கொண்டால் அந்த அக்ரஹாரத்துக்கு உங்களால பால், தயிர், நெய்யெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நீங்களே மாடெல்லாம் வளர்த்து, நீங்களே மாடு மேய்ச்சி வந்து சாணி அள்ளி எல்லாம் பண்ணி நீங்களே பண்ணிக்குவீங்களா? அந்த அக்ரஹாரத்துக்குள்ள வந்து இருக்கிறவங்கலாம் நீங்களே சட்டிப்பானை செஞ்சுக்குவீங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா? செத்தா நீங்களே எடுத்து புதைச்சுக்குவீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் அவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்குது. நீங்க தனியாக வந்து தனியாக அக்ரஹாரத்தில் வாழ்ந்தால்தான் சாதி தூய்மை என்றால், ஒரு பார்ப்பனர் வந்து கடல் தாண்டுவது பாவம். நீங்க இந்த இதை போட்டா நீங்க எல்லாத்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாமா இன்னைக்கு? நீங்க சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, யாருமே சாதியின் படி வாழலன்றப்போ அப்ப என்ன உங்களுக்கு வந்து வெங்காயம் பிராமண பெருமைங்கிறது மட்டும் என்ன வருது? அப்போ இந்த 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 ஒரு பிரச்சனை வந்து வாழ்விடங்கள்லயே தமிழ்நாட்டில் இருக்குது. அக்ரஹாரம் என்பது இன்னைக்கு வேறு வகையில மறுபடியும் மறு கட்டுமானம் செய்வதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அதற்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? தமிழராய் ஒன்று பேசுறவங்க வந்து அதை ஏதாவது பேசியிருக்கிறாங்களான்னா, முதல்ல வந்து பிராமணர்கள் தமிழர்களா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை வந்து அது பெரியார் காலத்திலேயே அந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. அவர் ஏன் திராவிடர்கள் முன் வச்சாருங்கிறத வந்து பேசும்போது, தமிழர்னு சொன்னா நான் பேசுறதும் தமிழ் தான் வந்து சேர்ந்துக்குவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஊர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஊர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, ஊர் அப்படிங்கிறது சாதிகளினுடைய வாரியா தான் தெருக்கள் இருக்கு. பெருநகரங்கள்னா வந்து நீங்க இந்த எல்லாரும் கலந்துகட்டி வாழ்ற மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள்ள இருக்கலாம் இல்லையா? ஒரு சிறு நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள் வரைக்குமே எப்படி இருக்குன்னா வந்து வட்டார ரீதியாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள குறிப்பிட்ட சாதி தான் இருக்குது. அதுக்கு சின்ன ஊர்கள் வரும்போது தெருக்களாக இருக்கிறது. பெரிய நகரங்களுக்கு வரும்போது ஒரு வட்டாரமாக இருக்கிறது. அப்போ நீங்க குடியிருக்கிற இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து சாதி ரீதியாக தமிழர்கள் பிரிந்திருக்கிற போது, மதத்துல இருக்கிற அதே பிரச்சனை தான் சாதியிலையும் இருக்குது. இது தமிழர்கள்ன்றதும் இருக்குது. தமிழர்களாய் ஒன்றிணைவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளில் மிக முக்கியமானது ஒண்ணு இந்த சாதி. நீங்க யார் தமிழர்னு முடிவு பண்றதுக்கு யார் தமிழர்னு இல்ல, யார் தமிழர்னு யாரும் வந்து முத்திரை வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. தமிழ்ல தாய்மொழியாக கொண்ட எல்லாரும் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டவர்கள் வந்து நீங்க வேற, தமிழர்கள் வேற இல்ல. தமிழ்நாட்டவர்கள்னா அது வந்து ஒரு மொழிவழி மாகாணம் உருவான அந்த காலத்துல யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்களோ அதெல்லாம் வேற அளவீடுன்னு வச்சுங்க. ஆனா தமிழர்கள் அப்படிங்கிறது மொழி ரீதியாக பேசுறது அல்லது தமிழ்நாட்டவர்கள் என்று ஒருங்கிணைவதில் கூட என்ன பிரச்சனை வந்து இன்னைக்கு வருது அப்படின்னா, ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிகிட்ட நிலமே இல்லாம ஏன் இருக்குது? சில சாதிகள் இருக்குது.
குறிப்பிட்ட சில சாதிகள்கிட்ட மட்டும் ஏன் வந்து நிலம் உடைமையான சாதியா அது இருக்குது? அப்புறம் வந்து ஊடகங்கள்ல வந்து குறிப்பிட்ட சாதிகள் வந்து ஏன் வந்து கோல் வச்சது டாமினேட் பண்றாங்க. டாமினேட் பண்றாங்க, மத்தவங்க கிட்ட ஏன் இல்ல? ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள பெரிய பொறுப்புகள், தனியார் துறையினுடைய பொறுப்புகள்ல ஏன் குறிப்பிட்ட சாதிகள் மட்டுமே கோல் வச்சுது? மத்தவங்களுக்கு ஏன் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்ல? அரசாங்கத்துல வெளியுறவுத்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். எல்லாத்துலயுமே தான். நீங்க வந்து ஒரு ஒரு அதிகாரமிக்க பொறுப்புகள், அதுலலாம் ஏன் வந்து அவங்களுக்கு இல்ல? பொதுத்துறைகள்ல ஏன் இல்ல? தனியார் துறைகள்ல ஏன் இல்ல? இந்த இந்த வணிகத்துல ஏன் இல்ல? தொழில்ல ஏன் இல்ல? இப்படி நீங்க ஒவ்வொன்னா எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா, எப்படி வந்து மத ரீதியாக ஒன்றிணைவதற்கு சாதி தடையாக இருக்கிறதோ, அந்த மாரி இன ரீதியாக இணைவதிலும் சாதி தடையாக இருக்கிறது. அங்கேயும் வந்து அங்க மெயின் கல்பிரிட்டா வந்து நிக்கிறான் அங்கேயும் இந்த அப்படிங்கிறீங்க. சாதி தான் வந்து தடையா இருக்குது. அப்போ நீங்க சாதிய அப்படியே வைத்துக்கொண்டு, என்ன வந்து சாதிங்கிற காரணத்துக்காகவே என்ன வந்து இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, இந்த விஷயத்த நீ பேசக்கூடாது, இதையெல்லாம் செய்யக்கூடாது, முழங்காலுக்கு கீழ வேட்டி கட்டக்கூடாது, தோள்ல துண்டு போடக்கூடாது, என்ன பார்த்தா வந்து சைக்கிள்ல வந்தா இறங்கி நடக்கணும், நான் பஸ்ல ஏறுனேன்னா நீ எந்திரிச்சு எனக்கு வழி விடணும், எனக்கு சமமா வந்து உட்காரக்கூடாது என்று நீங்க ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய இந்த தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகளை அப்படியே வைத்துக்கொண்டு நானும் தமிழன், நீயும் தமிழன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எப்படி கை குலுக்க முடியும்? முதல்ல என்ன தொடவே கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எப்படி தமிழன்னு அவன கைய பிடிக்க முடியும்? அல்லது அவன கட்டி பிடிக்க முடியும்? சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டுல இது எங்கேயுமே நடக்கல அப்படின்னா, நான் இத எதிர்த்து உங்ககிட்ட வந்து டிபேட்டபிளா பேசுவேன். ஆனா நடக்குதுன்றப்போ எனக்கு அந்த டிபேட்குள்ள போக விரும்பல. ஆனா நம்ம வந்து தொடர்ந்து நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு காணொளியில ஒரு சிட்டிங்லயே நம்ம எல்லாமே பேச முடியாது. இதுதான் முதல் முறையா நான் உங்கள சந்திக்கிறேன். எனக்கு தோன்ற விஷயங்கள் அப்படியே கேட்டுட்டே இருக்கேன். ஆனா இந்த பதிவோட இறுதியா நான் ஒரு விஷயம் வந்து சும்மா கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அஸ் எ இண்டிவிஜுவல், ஏன்னா எல்லாருமே ஒரே கருத்துல, ஒரே இயக்கத்துல, எல்லாருமே சேர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. நாளைக்கு காலையிலேயே மாறுறதுக்கா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான காலம் நெறைய எடுக்க போகுது. பட் அஸ் என் இண்டிவிஜுவல், என்னோட இடத்துல, என்னோட தகுதியில, எனக்கு இருக்கிற பவர்ல, நான் இருக்கிற வேலையிலயா இருக்கட்டும், என்னால என்ன பண்ண முடியும்? இந்த சாதிய ரீதியான அடக்குமுறைய என்னோட சைட்ல இருந்து எதிர்க்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? நான் எந்த தரப்ப சேர்ந்தவனா வேணா இருக்கட்டும். உங்களுடைய முடிவா அது என்ன? உங்களுடைய ஒரு சொல்யூஷன் இல்லனா கூட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில நீங்க சாதியற்றவரா தான் இருக்கிறீங்க. ம். நடைமுறை வாழ்க்கையில நீங்க சாதியற்றவரா தான் முதல்ல இருக்கிறீங்க. ரியலைஸ் பண்ணுங்கிறீங்க. ஆமா. சாதியற்றவரா தான் இருக்கிறீங்க. ஒரு நாளினுடைய பெரும்பகுதி நீங்கள் சாதியற்றவராக கழிக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதிய நீங்க சாதியற்றவரா தான் கழிக்கிறீங்க. ஆனா, அப்படி சாதியற்றவரா கழிக்கக்கூடிய உங்கள, நீ இந்த சாதிக்காரன், அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அதுக்குன்னு சில குவாலிட்டீஸ் இருக்குது என்று ஒரு ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்லும்போது, அத உங்களால மறுத்து பேசுவதற்கான யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், அப்படி உங்ககிட்ட வந்து ஒண்ணு சொல்லப்படும்போது, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறதுக்கான ஒரு வலிமை உங்களுக்கு என்னைக்கு வருதோ, அன்னையிலிருந்து நீங்க ஓகே. உள வலிமைனா மன வலிமைய சொல்றீங்க. அததான் சொல்றேன். அந்த மன வலிமை வேணும்ல. என்னுடைய சாதி எனக்கு வந்து என்னென்ன குடுத்துச்சோ, என்னென்ன சொல்லிக் குடுத்துச்சோ, அத எல்லாத்தையும் என் மூளையிலருந்து கலத்தி எறியணுங்கிற ஒரு 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 துணி வந்து உங்ககிட்ட தேவ. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு ஒரு சாதாரணமா ஒருத்தனுக்கு என்ன வந்து தோணுது வந்து, நம்மலாம் எப்பேர்ப்பட்ட சாதி தெரியுமா? அப்புட்னோனே நமக்கு வந்து உடனே வந்து ஒரு கொம்பு முளைக்குதுல்ல. முடியெல்லாம் அ முடியெல்லாம் சில பேருக்கு இருந்துச்சு. முடியெல்லாம் சில பேருக்கு வந்து நம்ம சாதி எப்பேர்ப்பட்ட சாதி தெரியுமா? அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். திடீர்னு ஒரு மாயமா ஒரு கொம்பு முளைக்கும். உங்களுக்கு அப்படி முளைக்குதா இல்லையான்றத நீங்க வந்து செக் பண்ணிக்க வேண்டியது. சுய பரிசோதனை சுய முக்கியம். பரிசோதனை ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வாழ்க்கையில சாதிக்கு எந்த ரோலுமே கிடையாது. உண்மையில நடைமுறை வாழ்க்கையில சாதிக்கு எந்த ரோலுமே கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே நம்ம சாதி அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தை நம்புறவங்களாகவும், அந்த கற்பிதத்தை காப்பாத்துறதுக்காகவும் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த முயற்சியை ஒவ்வொருவரும் சொந்த வாழ்க்கையில நான் சொன்ன மாரி நீங்க பல படிநிலைகள்ல சாதிய மறுத்து வந்துட்டீங்க. அப்படி மறுத்து வந்துட்ட நீங்க, உங்களுக்குள்ள வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினால், உங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை நடத்தினால், இந்த நல்லது கெட்டதுக்கு 4 பேர்ன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல தான் சாதிக்காரன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இந்த நல்லது கெட்டது 4 பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, நீங்க உங்களுடைய நட்பு வட்டத்தின் வழியாக அந்த நல்லது கெட்டதுக்கு 4 பேர வச்சுக்கலாம். உங்களுடைய இயக்கங்கள் வழியா 4 பேர வச்சுக்கலாம். உ அப்படிலாம் வந்து நவீன தொழில்நுட்பம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் சாத்தியம் சிமிலர் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அந்த ஒத்த கருத்துள்ளவர்கள் இவங்களெல்லாம் வச்சுக்கலாம் வந்து. இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது? மொபைல் சுடுகாடு வந்துருச்சு. மொபைல் சுடுகாடு வந்துருச்சு. அந்த சுடுகாடு என்ன பண்ணுது? நீங்க சாதி வாரியா ஒரு சுடுகாட்ட வச்சுக்கிட்டு,
இங்க புதைச்சா ஏதோ சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்ட ஒரு சாதி, உங்க சாதி புனிதத்தை சுடுகாடு வரைக்கும் கொண்டு வந்து வச்சு பணத்துக்கும் உங்க சாதி வந்து வச்சு, அதுக்கு பேர் பணம் தான். எல்லார் செத்தாலும் பணம் தான். பணம் தான். நீங்க எவ்வளவு பெரிய சாதியில செத்தாலே அது பணம் தான். நீங்க அங்கேயும் வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மொபைல் சுடுகாடு வந்துருச்சு. உங்க வீட்டுக்கு கொண்டாந்து வண்டியை நிப்பாட்டி பணத்தை கொடுத்தீங்கன்னா எரிச்சு சாம்பல் வேணும்னா சாம்பலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க உங்களை நவீனப்படுத்தி கொண்டு நீங்க ஒரு சமகாலத்துக்குரிய மனிதராக நீங்க மாறுவதற்கான ஒரு முயற்சியை நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது உங்க சக மனிதர்கள் யாரையுமே நீங்க பிறப்பினுடைய அடிப்படையில உயர்வு தாழ்வுனோ, அவருடைய மத வழிபாட்டினுடைய அடிப்படையில, இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில அவரை வந்து உயர்வு தாழ்வுனோ கருதாம, நீங்க சமமா என்னைக்கு பார்க்க தொடங்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு சாத்தியம்தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தரை சமமா பார்க்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு பெரிய தூண்டுதல் தேவையில்ல. நீங்க எப்ப வந்து ஒரு டீ குடிக்கிறீங்க, ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, ஒரு ரயில்ல பயணம் பண்றீங்க, ஒரு சினிமா பார்க்குறீங்க. நீங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து என்னைக்கு வந்து ஒருவேளை நீங்க அடிமை பெண் எம்ஜிஆர் மாரி எங்கேயாவது வந்து ஒரு சிறையில கிறையில மாட்டியிருந்தா வேணா விட்டுறலாம். அப்படி இல்ல, என்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பொது இடத்துல புழங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்படி புழங்க ஆரம்பிச்ச பிறகு உங்க சாதிக்குன்னு எந்த தனித்துவமும் இல்ல. நீங்க புழங்காம இருந்தாலும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். நீங்க என்னைக்கு பொது வெளியில வந்துட்டீங்களோ, அப்பவே வந்து நீங்க அந்த பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொது மனிதர் தான் நீங்க. பொது மனிதராக இருக்க வாய்ப்பு கிடைத்த எல்லா இடத்திலும் பொது மனிதராக நீங்க இருக்கும்போது, குடும்பத்துக்குள் நுழையும்போது நீங்கள் ஒரு சாதி ஆளாக உங்களை சுருக்கிக் கொள்கிறீர்கள். நீங்க படிச்ச படிப்பு, நீங்க பேசுற பேச்சு, திறமை. உங்களுக்கு இருக்க திறமை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, உங்க சாதி அடையாளம் என்னவோ, உங்க சாதி அடுக்குல உங்க சாதிக்கு இருக்கிற இடம் என்னவோ, அதுக்குரிய ஒரு ஆளா நீங்க வந்து உங்கள சிறுமப்படுத்திக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் வந்து உங்கள நீங்க சிறுமப்படுத்திக்க கூடாது. நீங்க மனிதராவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனித சுபாவம் வந்து இன்னும் இன்னும் அதிகப்படியா துலங்கி வெளியில வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது சாதி வந்து அதுக்கு இடம் கொடுக்காம இருக்குது. அப்போ நீங்க ஒரு தனி மனிதரா இந்த சாதியினுடைய வந்து கெடுதல்களை, இந்த சாதி வந்து நல்லது நமக்கு எதுவும் பண்ணாது, அதனுடைய தன்மையே பாகுபாட்டுடன் நடத்துவது, தீண்டாமை பாராட்டுவது, மனிதர்களை ஏற்றத்தாழ்வுடன் பார்ப்பது, தீட்டு புனிதம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைப்பது, இது எல்லாமே சாதியினுடைய குணம். இது என்னை அண்டாமல் நான் வந்து பார்த்து கொள்ள முடியுமா என்றால், நான் சொல்றேன், நீங்க பெரியாரையோ, அம்பேத்கரையோ, அயோத்திதாசரையோ, நீங்க யாரையுமே படிக்காம நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஐடலே நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிறீங்க. இல்ல, நீங்க யாரையுமே படிக்க வேணாங்க. நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க வந்து திடீர்னு வந்து இந்த இந்த அடையாளத்தை, இந்த பொது அடையாளத்தை உதறிட்டு திடீர்னு சாதி அடையாளத்தை வந்து மாறுறீங்கல்ல, அந்த 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 மாற்றத்தை வந்து நீங்க அனுமதிக்கிறீங்க. அதை ரசிக்கிறீங்க. சில நேரத்துல கொண்டாடுறீங்க. சில நேரத்துல நீங்களே மற்றவங்களுக்கு தூண்டுறீங்க. அந்த இடத்துல நீங்க மனிதன் என்கிற அந்த பொது அடையாளத்திலிருந்து, இயற்கை அடையாளத்திலிருந்து ஒரு செயற்கையான சாதிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள நுழையிறீங்க. நான் அந்த இடத்த தான் நீங்க தவிர்க்க முடியும்னு நான் சொல்றேன். ஒரு தனிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளால முடிஞ்ச விஷயம் இப்போதைக்கு அதுதான் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு வந்து அதான் சொல்ல வரேன். ஓகே. ஆனா இதுல நீங்க சொன்னதே ஒரு பாராடாக்ஸ் மாரி இருக்கு. நம்ம சாதிலாம் இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா. ஆனா சமூகத்துல எது பெரிய பிரச்சனை? எல்லாருமே எது ஒன்றிணைந்து பெரிய பிரச்சனை? திருப்பியும் நம்மளுக்கு சாதி தான் வருது. ஆமா. ஸோ லைக் இன்னைக்கு வந்து இந்த பேச்சுல வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவுக்குள்ள ஒரு பெரிய வந்து எப்படி சொல்றது? சொல்யூஷன் கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி பேசல. பட் நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு டயலாக் ஏற்பட்டா அதுல இருந்து நிறைய சிந்தனைகள் வந்து தூண்டப்படும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்கள தட்டி எழுப்பும். அவங்களுக்கு சாதிங்கிறது வந்து நீங்க சாதி ஒழிச்ச ஒரு சமுதாயம் நமக்கு எங்கேயும் ஒரு முன்மாதிரி கிடையாது. இது வரைக்கும் இல்லங்க. இல்ல. ஏன்னா சாதிங்கிறது ஒரு 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 தெற்காசிய முழுவதும் உருவான ஒரு சமூக அமைப்பு. சாதியை போலவே இந்த ஒதுக்குவது, ஒடுங்குவது அப்படிங்கிற ஒதுங்குவதுங்கிற வந்து அந்த கட்டமைப்பு உலகத்தினுடைய பல்வேறு வெவ்வேறு வடிவுல வகைகள்ல இருக்கு. இருந்திருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது கவி பிடிச்ச ஒரு அமைப்பா இல்ல. அப்போ இங்க இருக்குது. இந்த சாதி அமைப்பை ஒழிச்சு கட்டி ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி எதுவும் இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் இல்லை. இப்போ முன்னுதாரணம் இல்லாத ஒன்றை வந்து உருவாக்குற பொறுப்பு ஒரு தனிநபர்கள் மேல இருக்க முடியாது. எல்லாரும் கூட்டா சேர்ந்து தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி வந்து கூட்டா சேர்ந்து முயற்சி பண்றதுல தலித்துகளுக்கு கூடுதலான ஒரு அக்கறை இருக்கு. என்னன்னா, இந்த சாதியத்தினுடைய மொத்த சுமையும் இவன் தலைமையில இருக்கு. அதிகமா பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க.
இதனுடைய அத்தனை கசடுகளையும் ஒடுக்குமுறைகளையும் தாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தான் அதனுடைய ரிலீஃப் வந்து தேவை. அப்போ இவங்களுக்கு அந்த ரிலீஃப் வேணும்னா இவங்க முதுகு மேல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இவங்க வந்து கீழே தள்ள வேண்டியிருக்கும். அந்த படிநிலைகள்ல இருக்க எல்லாத்தையுமே கீழே தள்ள வேண்டியிருக்கும். அதை தள்ளினாதான் மற்றவங்களை குப்புற கவுத்து போட்டால் தான் இவன் நிமிர்ந்து நிற்க முடியும். அப்போ என்ன எச்சரிக்கிறாங்க தலித்துகள் அப்படின்னா, நான் நிமிர்ந்து நின்னாகணும், வேற வழி கிடையாது. நான் நிமிர்ந்து நின்னா நீ கீழே விழுவ. நான் உனக்கு தோழமையோட சொல்றேன், நீயும் கீழே விழுந்துடாத. நீயும் என்ன மாதிரி நிமிர்ந்து நில்லு. என்ன அமுக்கணுங்கிறதுக்காக நீ என் மேல ஏறி நின்று உன்னை அமுக்கிற 4 பேரை பத்தி எந்த கவலையுமே இல்லாம இருக்கிற. நீயும் வந்து பார்ட் ஆஃப் தி செயின். ஆமா, அந்த அடுக்குல எனக்கு மேல நீ இருக்கிற, எனக்கு மேல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் சில பேர் இருக்கிறான் அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. அப்ப நீயும் வந்து சுமந்துக்கிட்டு தான் இருக்கிற. நீ வந்து நான் உங்க எல்லாரையும் உதறி எறிகிறது மூலமா நீங்க எல்லாருமே நிலை குலைந்து விழுவதன் மூலமா உங்க எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தலித்துகள் சொல்றாங்க. இது ஒரு வந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் விடுவிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தான் சமத்துவத்துக்காக நடத்தக்கூடிய தலித்துகளுடைய போராட்டம். இந்த போராட்டத்துல நம்ம கூடுதலா கவனம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, மற்றவங்களுக்கு இதுல அக்கறை இருக்கோ இல்லையோ, இந்த ஒடுக்குமுறையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தாழ முடியாத துயரத்தில் தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த சமூக அமைப்பு சரியானது அல்லன்னு சொல்றதும், இந்த சாதியிலிருந்து விடுபடுவது அவசியம்னு சொல்றதும், இவங்களுக்கு ஒரு செயல் தந்திரம் இவங்களுக்கு தேவை. அந்த செயல் தந்திரத்தை என்னோட பழகக்கூடிய, எனக்கு முகம் தெரியாத யாருக்கெல்லாம் கூட என்னென்ன விதத்தில் சொல்ல முடியுமோ எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமா. இப்போ இங்க வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது டிஃப்ரெண்டா எல்லா கருத்தையும் வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கணும். எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். எல்லாத்த பத்தியும் நம்ம பேசணும், ஒரு டயலாக் இருக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து அதற்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா அதற்கு வந்து பார்த்தா நம்ம வந்து வித்தியாசமான விஷயங்களை வந்து அணுகவே முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்காக நான் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசுறதுக்கு, ஏன்னா நம்ம பேசாம விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இது வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு சாதாரண பாஸ் தான். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தொடர்ந்து நிறைய விஷயம் கூட வந்து பேச நான் விருப்பப்படுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். நிச்சயமா பேசலாம். நிச்சயமா. அண்ட் நான் வந்து கேட்டோன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இப்போ வருவோம்பா ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க. வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்ட் மாதிரி வந்து நிறைய விஷயம் என்கிட்ட பேசுனீங்க. மிக்க நன்றி. நிறைய கருத்துக்கள் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஓகே எல்லா கருத்தையும் நம்ம வந்து பேசலாம், கேட்கலாம். எல்லாமே நாலேஜ் தான். எல்லாமே நம்மள ஏதாவது விஷயம் மாத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் மூலமா ஏற்பட்டா அதான் என்னோட ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி.